மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். நான் வாழ்நாள் பூரா ஜெயில இருந்தா கூட பரவாயில்ல. கௌதம், நீ நல்லா இருக்கணும். நீங்க எதுக்கு ஜெயில இருக்கணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அந்த எஸ்எஸ்கே பண்ண தப்புக்கு உங்களை பலிகடா ஆக்கியிருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு எதிரா இருக்கிறது அந்த சிசிடிவி ஆதாரம் மட்டும்தான். அதுதான் அந்த போலீஸும் நம்பி இருக்கு. ஆனா அது பொய். அதுக்கு பின்னாடி இருக்கிற சதியை நாங்க கண்டுபிடிச்சு உங்களை வெளியே கொண்டு வந்தே தீருவோம். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ள வருவான். நீங்க வெளியே வருவீங்க. இது கண்டிப்பா நடக்கும்மா. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஏசிபி கிட்ட நீங்க குற்றவாளி இல்ல, இதுக்கு பின்னாடி எஸ்எஸ்கே இருக்காங்கறத தெளிவா சொல்லிருக்கேன். அவரும் ரியலைஸ் பண்ணிருக்காரு. நாளைக்கே நீங்க வீட்டுக்கு வர மாதிரி செய்யறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. தைரியமா இருங்கம்மா. நாங்க இருக்கோம் உங்களுக்கு. சார், டைம் முடிஞ்சிருச்சு. வாங்க மேடம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். நீங்க எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா இருங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, நாங்க கிளம்புறோமா? நாங்க கிளம்புறோம். வாங்க. என்ன சொல்ற? அப்ப அந்த மெசேஜ் நீ அனுப்பலையா? இல்லப்பா, கௌதம் ஆக்சிடென்ட் பண்ணது, சர்வன்ட் சிக்க வச்சதெல்லாம் நாம தானே இலக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆதாரத்தை ரெடி பண்ணதான் என்னோட மொபைல்ல இருந்து அவ உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. அதை நம்பி நீங்களும் பதிலுக்கு ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் மிஸ். இலக்கியா பார்க்க போற நேரத்துல நான் மொபைலை புடுங்கிட்டேன். இல்லன்னு வைங்க, நம்ம 2 பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிருப்போம். அந்த சர்வன்ட்டும் ஈஸியா வெளியில வந்திருப்பா. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருக்கணும்பா. நிறுத்தாஞ்சலி, நீ கேர்லெஸ்ஸா மொபைல வச்சுட்டு என்ன ப்ளேம் பண்றியா? இல்லப்பா, ஏற்கனவே ஒரு தடவை ஏலம் விஷயத்துல பைரவி மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்பி இலக்கிய பெரிய சிக்கலை பண்ணிட்டா. உனக்கு தெரியும்ல. இனிமேலாவது கவனமா இரு, புரியுதா? சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. இப்ப அந்த இலக்கியா அந்த சர்வன்ட்ட வெளியில கொண்டு வரணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கா. அவ வெளிய வந்துட்டானா நாம உள்ள போக வேண்டியதான். அது பெரிய ஆபத்து. அதுக்குள்ள இலக்கியாவை ஏதாவது பண்ணுங்க. இல்ல அஞ்சலி, நாம இலக்கியாவை எதுவும் பண்ண வேணாம். அப்பா, என்ன பேசுறீங்க? நாம தடுக்கலன்னா இலக்கியா உண்மையை கண்டுபிடிச்சு சர்வன்ட்ட வெளியில கொண்டு வந்துருவா. அந்த சர்வெண்ட் இருந்தா தானே வெளியே கொண்டு வருவா. ஐ மீன், அந்த சர்வெண்ட் உசுரோட இருந்தா தானே இலக்கிய அவளை வெளியே கொண்டு வர முடியும். என்ன சொல்றீங்க? நாளைக்கு அந்த சர்வெண்ட் சூசைட் பண்ணிக்க போறா. சூசைடா? அப்படின்னு நம்ப வைக்கணும். அந்த சர்வெண்ட ஜெயிலே வச்சு கொல்றதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிருக்கேன். ஓ, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சர்வன்ட்ட கொல்ல போறது யாருப்பா? வணக்கம் சார். இவ யாருன்னு பாக்குறியா? ரங்கம்மா, பொத்தேரி ரங்கம்மா. இவதான் அந்த சர்வெண்ட கொல்ல போறா. என்ன ரங்கம்மா, எல்லாம் கரெக்டா பண்ணிடுவல்ல?
எதுவும் மிஸ் ஆக கூடாது. என்ன சார் கேக்குறீங்க? என் தொழில் சுத்தத்தை பார்த்துதான் இந்த ஆபரேஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. கவலை விடுங்க. இந்த ரங்கம்மா கைய வச்சா பாடி பஞ்சர் ஆகி மூஞ்சி பிச்சுக்கிட்டு ஓடிடும். அந்த சர்வெண்ட்டுக்கு என் கையால தான் சாவு. ஒரே அடி அவ வாயிலிருந்து இப்படி ரத்தம் வரும். வெரி குட். அப்புறம் நாம பிளான் பண்ண மாதிரி ஜெயிலுக்கு போய் அந்த சர்வெண்டோட கதையை முடிச்சிடணும். அத சூசைடுங்கிற மாதிரி நான் செட் பண்றேன். ஓகே சார், வரேன் சார். வரேம்மா. போயிட்டு வாங்க. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர்ப்பா. சர்வன் செத்துட்டா இலக்கிய தன்னால அடங்கிருவா. நாமளும் தப்பிச்சிடலாம். அந்த சர்வெண்ட்டை வெளியே கொண்டு வரலான்னு போராடி கடைசியில போனமாத்தான் அவளை இலக்கியா வெளியே கொண்டு வர போறான். ஏய், யாருடி இவ? புதுசா இருக்கா? அட்டெம்ப்ட் மர்டர்க்கா. மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையே. ஏமாந்துறாதீங்க. இவளை வீட்டுக்கு கூட்டு வந்து பெத்த மக மாதிரி சோறு போட்டவனையே கொல்ல பார்த்திருக்கா. அடிப்பாவி. ஏண்டி உன் கதை என்னடி இவ்வளவு கேவலமா இருக்கு? தப்பா பேசாதீங்க. நான் எந்த தப்பும் செய்யல. நான் நிரபராதி. நான் நாளைக்கு இங்கிருந்து போயிடுவேன். அப்படியா? சரி சரி சரி. ஐயோ, இவ எங்கடி இங்க வந்தா? யார் இவோ? எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. பொத்தேரி ரங்கம்மாடி. ஐயோ, ரொம்ப டேஞ்சரான ஆளுடி. இவ சிட்டில கொலை செய்யாத ஏரியாவே கிடையாது. இப்ப என்ன செஞ்சுட்டு வந்தாலோ. இரு, நான் போய் கேட்டுட்டு வரேன் என்னன்னு. வேலையை பாருங்கம்மா. சும்மா மசாலா நிக்க கூடாது. அந்த பக்கம் போய் கொண்டு போ. புடி. வணக்கம் ரங்கம்மா. என்ன இப்ப யார கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்க? எம்பியா, எம்எல்ஏவா, வட்டமா, மாவட்டமா? இல்ல, கொலை பண்ணிட்டு நான் வரல. கொலை பண்ணறதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன். ஐயோ, வீட்டு ஓனரையே கொல்ல பார்த்த சர்வெண்ட் ஒருத்தி இங்க வந்திருக்காளாமே. எங்க அவ? எங்கன்னு கேக்குறல. அதோ நிக்கிறாளே அவதான். அவளதான் கொலை பண்ண போறேன். அதுக்காக தான் வாண்டடா ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சு போட்டுட்டு உள்ள வந்திருக்கேன். ஐயோ, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.